கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தை பெற்றுக்கிறது வந்துட்டு அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டாங்கல்ல. நான் அது கரெக்டுன்னு நான் சொல்லலை. இப்போ நான் கரெக்டுன்னு சொல்லலைன்றது வந்துட்டு அது என்னுடைய ஒப்பீனியனில். ஆனால் இன்னொருத்தவங்களோடைய ஒப்பீனியன் நான் தலையிட முடியாது. கரெக்டாக அப்போ அவங்க என்னென்னா புதுசாக ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கேவோடைய கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க, டெஸ்ட் பேபியோடைய கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னும் போது அது அவங்க புதுசாக இது பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அது என்னை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுச்சானா எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகும். படம் போர் தான் ஜி. மற்றபடி ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எதுவுமே எதிர்பார்த்த மாதிரி இல்லை. படம் ஒரு லவ் சீன் எதுவுமே இல்லை. இல்லை கரெக்டாக படத்துக்கும் அந்த பேருக்குமே சம்மந்தம் இல்லை. வேஸ்ட் மூவி தான். குட் இல்லை அது எவ்வளோ பெரிய டைட்டில் அது அந்த பேருக்காகவே நிறைய பேர் வந்திருப்பாங்க. படத்தில் எதுவுமே இல்லை. அவங்க ரெண்டு பேரும் இப்போ பேர் எல்லாமே நல்லா தான் இருக்குது. கதை இல்லை, ஸ்டோரி. ஆமாம், எல்லாருமே எல்லாமே போர் தான் அடிக்குது. டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. நித்யா மேனன், ஜெயம் ரவி பார்க்கவே சூப்பராக இருக்காங்க. லேக் இல்லை, லைக் எல்லாருக்கும் பிடிக்காது, லைக் ஓகே கண்மணி மாதிரி. ஸோ ஒரு செட் ஆஃப் பீப்புள் இல்லை. அது நீங்கள் படம் பாருங்கள், நல்லா தான் இருந்துச்சு. நான் பார்க்கலாம்ண்ணா, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா காமெடியாகவும் இருந்துச்சு. லவ் ஃபீலிங்கும் நல்லா தான் இருந்துச்சு. பார்க்கலாம். அப்போல்லாம் இல்லை அதெல்லாம் சில பேருக்கு அப்படி இருக்கும். அது அவங்களோட ஒப்பீனியன் தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தான் இருந்துச்சு, காமெடியாகவும் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாண்ணா. எனக்கே இவங்க தான் தெரியும். இப்போ தான் புதுசாக பார்க்குறேன் அவங்க டேரக்ஷனை. நல்லா தான் இருந்துச்சு, நல்லா எடுக்கிறாங்க. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, டைம் போனதே தெரில. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நிறைய காமெடி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபில் காமெடி இல்லை. அது கதை போனதுனால அப்படியே போயிடுச்சு. சூப்பராக இருக்குது ப்ரோ. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. லேக்லாம் இல்லை ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது ப்ரோ. எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருக்குது படத்தில். எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ. இப்போதைக்கு இந்த படம் தான் ப்ரோ நல்லா இருக்குது பார்த்த படத்தில். ஆமாம், இப்போதைக்கு எல்லா படமும் பார்த்துட்டேன். இந்த படம் தான் நல்லா இருக்குது. படம் நல்லா இருந்தது. இல்லை நல்லா இருந்தது. என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. லவ் சீன் எல்லாம் நல்லா இருந்தது. யோகி பாபு காமெடியெல்லாம் நல்லா இருந்தது. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. லவ் சீனில் நல்லா ஒர்க் ஆகுது. திருச்சிற்றம்பலம், தனுஷ் மாதிரி நல்லா காம்போ. இந்த காம்போ நல்லா ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது படம். பார்க்கலாம். நல்லா இருக்குது. இல்லை சினிமாவை எப்போவுமே சினிமாவாக பார்க்கணும். அப்போ அக்செப்ட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது படம். நல்லா இருக்குது. அவ்வளோதான். அவர் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கை பற்றி நான் சொல்லி தமிழகத்துக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஆல் இந்தியாவுக்கே தெரியும் அவர் மியூசிக் எப்படி இருக்குன்னு. அது ஒரு தனி ரகம். நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது ப்ரோ. படம் நல்லா இருக்குது. காதலிக்க நேரமே நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. த்ரூ அவுட் த மூவியே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ரொம்ப லைட் வெயிட்டடாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு மூவி தான். ஸோ இது அக்செப்ட் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. இது என்ன நடக்குதோ அதுதான் இருக்குது. ரெண்டுமே நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட் இது ஹார்டாக தான் போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் எக்ஸலண்ட்டாகவே இருந்துச்சு. எல்லாமே புதுசாக இருந்துச்சு படத்தில். ஒரு அளவுக்கு நல்லா இருக்குது பார்க்குற மாதிரி. ஜெயம் ரவி ஆக்டிங் நல்லா இருக்குது. யோகி பாபு காமெடி நல்லா இருக்குது. போர் அடிக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு வாட்டி பார்க்குற மாதிரி செம்மையாக இருக்குது. லேகு அது மாதிரிலாம் நல்லா தான் இருக்குது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு அவ்வளோ தெரியல. செகண்ட் ஹாஃப் ஒப்பீனியன் செம்மையாச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தாக போகிறனால போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி லைனு. இந்த மாதிரி ஸ்டோரி லைனில் இது வரைக்கும் படம் எடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அது யாருமே இது வரைக்கும் எடுக்கல. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி லைனு. அது எப்படி அதுக்கு ஜஸ்டிஃபைங்காக எப்படி எடுக்கணுமோ அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் லேக் இருக்குது. ஸ்லோவாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொம்ப என்னடா இவ்வளோ நீளமாக இருக்குது படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் அது நல்லா கன்வே பண்ணுற விதத்தில் எண்டிங் வரும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருக்குது. இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு மொமெண்ட்டில் தெரிஞ்சிடும் அது லவ் தான் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆனால் ரெண்டு பேருமே ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா படத்துலையுமே பார்க்குற மாதிரி இந்த பொசசிவ்னஸ்ஸு, இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து மெலோ ட்ராமாவாக தான் இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். கான்செப்ட் புதுசு. இந்த ஸ்பெர்ம் டொனேஷன், ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் அதை பற்றிலாம் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்ச ஆடியன்ஸ் இருந்தால் அது பெட்டராக கனெக்ட் பண்ண முடியும். பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் தான். பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். எனக்கு நித்யா மேனன் கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. அந்த கேரக்டர் வந்து எனக்கு இவங்களை பார்த்துட்டே இருக்கலாம் போல். அவங்களோட சாம், அவங்களோட அந்த க்யூட்னஸ் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் போல ஒரு ஃபீலிங் இருந்தது. நல்லா இருந்தது. நல்லா இருக்குண்ணா. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லவ் நல்லாயிருக்கும் படம். இல்லை நல்லா தானே இருக்குது. ஜாலியாக இருக்குண்ணா. லவர்ஸ் தான் அதிகமாக பெஸ்ட்டாக பார்க்கலாம். நல்லா இருக்குண்ணா. படம் நல்லா இருக்குது. ஆமாம், அதோடு இது எக்ஸ்ட்ராடினரியாக தெரியுது எனக்கு. அந்த படத்துக்கு இந்த படம் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்குது. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது.
அவ்வளோதான். நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சில பேருக்கு பிடிக்கும், சில பேர் பிடிக்காதுன்னு சொல்ல, காமனாக நல்லாயிருக்கு, ஒன்றும் இது இல்லை, நல்லாயிருக்கு. படம் ஓகே தான் ப்ரோ. இப்போ அது எல்லாருமே கேட்டதுக்கு வந்து நான் ஓகேன்னு தான் சொன்னேன். இப்போ வந்துட்டு ஒருத்தர் கேட்டார், கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தை பெற்றுக்கிறது வந்துட்டு அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டாங்கல்ல. நான் அது கரெக்டுன்னு நான் சொல்லலை. இப்போ நான் கரெக்டுன்னு சொல்லலைன்றது வந்துட்டு அது என்னுடைய ஒப்பீனியனில். ஆனால் இன்னொருத்தவங்களோடைய ஒப்பீனியன் நான் தலையிட முடியாது, கரெக்டாக? அப்போ அவங்க என்னென்னா புதுசாக ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கேயோடைய கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க, டெஸ்ட் பேபியோடைய கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னும் போது அது அவங்க புதுசாக இது பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அது என்னை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுச்சானா எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகும். என்னை பண்ணலை, என்னை ஓகேவாக தான் ஃபீல் பண்ணுச்சு. இல்லை லவ் பர்சன்னா அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறது நல்லா இருந்தது. அது கான்செப்ட் வைஸாக என்னை கேட்டிங்கன்னா அது எனக்கு இல்லை ஒர்க் அவுட் ஆகலைண்ணா. அந்த அவங்க நித்யா மேனனோட சன்னு தான் ஆக்சுவலாக வந்து ஜெயம் ரவியோடைய சன்னு தான் வந்துட்டு நித்யா மேனனோட சன்னு தான் ஜெயம் ரவி அந்த டெஸ்ட் பேபி இது பண்ணுவாங்க, ஸ்பெர்ம் டொனேட் பண்ணது. ஆக்சுவலாக அதை ரிவீல் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன், நான் ரிவீலே பண்ணலை ஆக்சுவலாக லாஸ்ட் வரையும். ரிவீல் பண்ணலை லாஸ்ட் வரையும். ஆனால் இன்னொன்று என்னென்னா இது வந்துட்டு என்னை எது என்கேஜ் பண்ண வச்சு தான் அந்த அவங்க 2 பேருக்கும் ஜெயம் ரவிக்கும் நித்யா மேனனுடைய சன்னுக்கும் இருக்க அந்த இது இருக்குல்ல, அது வந்துட்டு ஓகேவாக இருந்தது. அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக கண்டிப்பாக எனக்கு 2.5 மணி நேரம் வந்து இல்லை, நான் லாஜிக் பார்க்கல. இப்போ எல்லா படத்துலையும் லாஜிக் இருக்குமான்னு கேட்டால் லாஜிக் இருக்காதுல்ல. எனக்கு என்கேஜ் ஆகலை, எனக்கு ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. கான்செப்ட் வைஸு மேபி எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். எனக்கு என்னுடைய ஒப்பீனியனில் அவங்க புதுசாக ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க, அதை வரவேற்காததும் அவங்களுடைய ஓகே தான் ப்ரோ. அதான் டைரக்ஷன் நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு படமே பிடிச்சிருந்துருக்கணும். கொஞ்சம் லேகாக இருந்தது மேபி, அதான் இல்லை எனக்கு அந்த கான்செப்டை ஏற்றுக்க முடியலையான்னு எனக்கு தெரியல. 2 பேரும் நல்லா இருந்தது, நல்லாவே அவங்க இது ஆக்டிங் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கும் நல்லா இருந்தது. அந்த ஒரு சாங் வேறு லெவலில் இருந்தது. அந்த